வணக்கம் ஓவியா. அதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த செய்தியை நாம் பார்த்தோம். அந்த சந்திப்பு நடைபெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பு நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அவர் என்டிஏ கூட்டணியில் தான் இருந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கடந்த ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார். அவருடைய கட்சியினுடைய எதிர்கால நடவடிக்கை குறித்து தொடர்ந்து அறிவிக்கப்படும் என்றும் அவர் அந்த சமயத்தில் தெரிவித்திருந்தார். அவர் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி இருப்பது என்று கூறப்பட்டது. தினகரன் பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அப்பொழுது ஏற்க மறுத்தார் என்றுதான் தகவலானது தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அவர் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக, அதிருப்தியில் வெளியேறுவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் இன்னும் கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசிய பிறகும் அவர் அந்த கருத்தினை கூறியிருந்தார். இன்னும் சில கட்சிகள் இணைவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக அது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அது தெரிவிக்கப்படும் என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அமித்ஷாவை சந்தித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி கூறியதும் நீங்கள் பார்த்தீர்கள், சசிகலா அதுபோல ஓபிஎஸ் உள்ளிட்டோரை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை என்கின்ற வகையில் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். ஆனால் டிடிவி தினகரன் தொடர்பாக அவர் அது போன்ற ஒரு கருத்தினை தெள்ள தெளிவாக கூறவில்லை. அவர் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார் என்று தெள்ள தெளிவாக எந்த கருத்தினையும் கூறவில்லை. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது டிடிவி தினகரன் தொடர்பான கேள்விக்கு தான் அவர் தொடர்ந்து இந்த இதில் மேலும் சில கட்சிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அது தொடர்பாகத்தான் தற்பொழுது அனைவற்று பார்க்கும் பொழுது தற்பொழுது டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து உடனேயே தற்பொழுது டிடிவி தினகரனும் அமித்ஷாவை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் டிடிவி தினகரன் இணைவாரா என்பது தொடர்பான ஒரு கேள்வியானது எழுந்திருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பல்வேறு கட்சிகளையும் இணைத்து இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றார்கள். இதனிடையே விஜயும் கட்சியும் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போட்டியானது கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து இது போன்ற அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக பார்க்கப்படுகின்றது. அண்மையில் தான் அன்புமணி பாமக தன்னிடம் இருப்பதாக கூறி அன்புமணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கின்றார். ஆனால் பாமக நிறுவனரான மருத்துவர் ராமதாஸ் பாமக தன்னிடம்தான் இருப்பதாக அவரும் கூறியிருக்கின்றார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த கூட்டணி சிக்கலானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அதிமுகவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்சி பெரிய அளவில் எந்த விதமான ஒரு வெற்றியினையும் பெறவில்லை, என்ற தேர்தலில் வெற்றியையும் பெறவில்லை என்பது முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அதற்கு காரணம் இது போன்று அவர்கள் தனித்தனியாக ஒருவராக சிதறந்து இருப்பதே காரணம் என்று பார்க்கப்படுகின்றது. மக்கள் நலன் கருதாமல், கட்சியினுடைய நலன் கருதாமல் அவர்கள் தனித்தனியாக பிரிந்து இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இதுபோன்று சசிகலா ஓபிஎஸ் உள்ளிட்டோரை சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை என்றும் கூறப்படுகின்ற சூழ்நிலையில் பாஜகவை பொறுத்தவரையில் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வதா அல்லது எப்படி நடவடிக்கைகள் எடுப்பது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறியிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்த பிறகு அது தொடர்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அவர் கூறியிருந்தார். தமிழக தேர்தல் நிலவரம் குறித்து, அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாக மட்டுமே அவர் தெரிவித்திருந்தார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு தொடர்பான உடன்பாடு எட்டப்பட்டு விட்டதா
எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கூட்டணியை வலுப்படுத்தும் நோக்கில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளால் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் அமித்ஷாவை சந்தித்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது. ஓவியா.